வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை பாச பிணைப்பை சொல்லும் படம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முன்னணியில் இருப்பது பாசமலர் படம்தான். சிவாஜி, சாவித்திரி, ஜெமினி கணேசன் ஆகிய இணைந்து நடித்த இந்த படத்தில் புதிய மேல்நாட்டு முறையை அறிமுகப்படுத்தி இருப்பார் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் நடிப்பில் பாவரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்டவர்தான் இயக்குனர் பீம்சிங். இவரது இயக்கத்தில் 1961ஆம் ஆண்டு வெளியான படம்தான் பாசமலர். ஏபி கொட்டாரக்காரா என்பவர் கதையை எழுதிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்திரி அண்ணன் தங்கையாக நடித்திருப்பார்கள். மேலும் ஜெமினி கணேசன், KA தங்கவேலு, நம்பியார், MN ராஜம் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள். MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த இந்த படத்திற்கு கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருப்பார். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் படங்கள் அதிகம் வருகிறது என்றால் அதற்கு முன்னோடி இந்த பாசமலர் படம்தான். இந்த படத்தில் ஒரு புதிய முறை நடிப்பை மேல்நாட்டு பாணியில் நடித்து அசத்தியிருப்பார் சிவாஜி கணேசன். பொதுவாக நடிப்பில் வசனங்களை மனப்பாடம் செய்து அப்படியே நடிப்பது, வசனத்தை மனப்பாடம் செய்யாமல் அந்த காட்சியில் இருக்கும் கேரக்டர் பேசுவதற்கு இணையாக நடிப்பை வெளிப்படுத்துவது என நடிப்பில் பல வகை உண்டு. ஹாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலரும் பெரிதாக வசனங்களை மனப்பாடம் செய்யாமல் படப்பிடிப்பு தளத்தில் கேரக்டர்களை மெருகேற்றுவார்கள். இதே முறைதான் சிவாஜி கணேசன் பாசமலர் படத்தில் கையாண்டியிருப்பார். குறிப்பாக படத்தின் ஆரம்ப காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த ராஜசேகர் கேரக்டராகவே சிவாஜி வாழ்ந்திருப்பார். அதேபோல் பணக்காரனாக மாறியதைத் தொடர்ந்து மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கன்று பொழிந்த தமிழ் மன்றமே என்ற பாடல். இந்த பாடல் காட்சிகளிலும் வித்தியாசமான, அதே சமயம் காட்சிக்கு தேவையான நடிப்பை சிறப்பாக வழங்கி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருப்பார். தன்னை சுற்றி யார் இருந்தாலும் தங்கையை மட்டுமே தனது உலகமாக நினைத்து அவளுக்காகவே வாழ்ந்து வரும் கேரக்டர் தான் ராஜசேகரன். தான் வாழ்வில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தனது தங்கை ஒருவரின் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும், தங்கைக்காக தனது மனைவி மற்றும் குழந்தைகளையே தள்ளி வைக்கும் இந்த கேரக்டரை தமிழ் சினிமா இன்று வரை கண்டதில்லை. இந்த படம் சிவாஜி கணேசன் நடிப்பை உலகத்தரத்திற்கு கொண்டு சென்றது என்றே சொல்லலாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.